வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 15th December 2025 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடேயோட சம்மரி குயிக்காக பார்த்துடலாம். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ரேலி ஆச்சு. ஸோ எக்ஸ்டெண்டட் இட்ஸ் புல் ரன் பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட்க்கு அப்புறம் Thursday அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு 2 நாளுமே வந்து ரேலி ஆயிருக்கு. ஸோ இந்தியா வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து ஒரு கூல் டவுன் ஆயிருக்கு. ஒரு 2.81% லோவரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. வேறஸ் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 1114 crores செல் பண்ணியிருக்காங்க. வேறஸ் டிஐ பார்த்தீங்கன்னா 3868 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ டிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் மந்த் டு டேட் பார்க்கும்போது எஃப்ஐஐ எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்களோ அதை விட 2 மடங்கு டிஐ பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ பை பண்ணுறது ஒரு நல்ல நியூஸாக பார்த்தாலும் எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட் விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ எப்பவுமே எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்ட் வரும்போது செல் பண்ணுவாங்க, இந்த குளோபல் மார்க்கெட்ஸில் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 0.42% லோவர் ஓப்பனிங் காமிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும். ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் மார்க்கெட்ஸ் வந்து ப்ளீட் ஆகுதா இல்லை வந்து ரெக்கவர் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 26,060, அதுக்கு மேலே 26,088, அதுக்கு மேலே 26,134. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 25,969, அதுக்கு கீழே 25,941, அதுக்கு கீழே 25,895. ஸோ டெய்லி கேண்டலில் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட். பட் ஃப்ரைடே வந்து கேப் அப் காமிச்சிட்ருக்கு கிஃப்ட் நிஃப்டி. வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து பொலிஞ்சர் பேண்டோட மிடில் வந்து ரீக்ளைம் ஆகிருக்கு. ஸோ இது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி எப்படி நிஃப்டி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வர பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 59,509, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 59,585, அதுக்கு மேலே 59,708. ஸோ சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 59,264, அதுக்கு கீழே 59,189, அதுக்கு கீழே 59,066. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்துட்டு ஹைலி வாலடைலாக இருந்துச்சு போன வாரம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் வீக்லி ஆப்ஷன்ஸ் டேட்டா பற்றி பார்த்துடலாம். ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் 26,500 ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வித் 1.18 crores கான்ட்ராக்ட். ஸோ 26,500ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது ஃபார் அ ஷார்ட் டேர்ம், followed by 26,200 strike with 96.74 lakhs contract. ஸோ புட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 26,000 ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வித் 1.31 crores கான்ட்ராக்ட். ஸோ 26,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க போது ஃபார் ஷார்ட் டேர்ம். ஸோ அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா தான் நம்மளுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயே அது 26,000 பிரேக் பண்ண போகுது. 26,800 அதுக்கு கீழே அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,900 ஸ்ட்ரைக். ஸோ 900ம் பிரேக் பண்ண போகுது. ஸோ 800 பிரேக் பண்ணாமல் இருக்கான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஸ்ட்ராங் பியரிஷாக இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மைல்டு பியரிஷாக இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இண்டெசிவாக இருக்காங்க. கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸில் மீடியம் புல்லிஷாக இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து இண்டெசிவாக இருக்காங்க. டிஏ பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து மைல்டு புல்லிஷாக இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இண்டெசிவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். பிசிஆர் பொறுத்த வரைக்கும் 1.15 வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. இந்தியா வீக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கூல் டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 days 10.10 வந்து செட்டில் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 0.42% லோயர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரைடே வந்து நல்லாவே ஒரு செல் ஆஃப் இருந்துச்சு. நாஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 1.72% லோவர். S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு 1.07% லோவர். உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.51% லோவர். ஸோ விப்ரோ ஏடிஆர் வந்து ஒரு 1.77% லோவர் ஓப்பனிங் காமிச்சிட்ருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது இன்றைக்கி இந்த மார்க்கெட்ஸ் வந்து எப்படி இதை அப்சர்வ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம குயிக்காக நெக்ஸ்ட் ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க், IFL, BPCL, வேதாந்தா, கெயில் இது போன்ற 97 பங்குகள் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் பில்டப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HCL டெக், கொட்டக் மஹேந்திரா, கேம்ஸ், OFSS, கோல் இந்தியா, எஸ் பேங்க் இது போன்ற 10 பங்குகள் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் லாங் அன்வைண்டிங். யூனிலிவர், சீமென்ஸ், ஜூபிலியன்ட் ஃபுட், டாபர், ஹீரோ மோட்டார் கார்ப், பவர் கிரிட் இது போன்ற 33 பங்குகள் இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் பில்டப். ABB, HDFC AMC, டாடா ஸ்டீல், டெலிவரி இது போன்ற 72 பங்குகள் டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் இண்டிகேட்டிங் ஷார்ட் கவரிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.